மலேசியாவில் அம்மான் பச்சரிசி அப்படிங்கிற ஒரு மூலிகை நம்ம பார்க்குறோம். இந்த அம்மான் பச்சரிசி மூலிகை ஏதோ தமிழகத்தில் மட்டும்தான் இருக்கிறது, மலேசியாவில் இல்லை என்று கூறக்கூடாது. இங்கு மழை பெய்தவுடன் எல்லா நிலங்களிலும் தன்னிச்சையாக இந்த கீழாநெல்லி போல் அம்மான் பச்சரிசியும் எங்கு பார்த்தாலும் இதுபோல் முளைத்துவிடும். ஆனால் இதன் பயன்கள் எண்ணற்ற பயன்களை கொண்ட ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு கீரை தான் இந்த அம்மான் பச்சரிசி. இந்த அம்மான் பச்சரிசி இதற்கு இன்னொரு பெயர் சித்திர பாலாடை என்று பெயர். இந்த அம்மான் பச்சரிசியில் 2 வகை உண்டு. ஒன்று சிவப்பு அம்மான் பச்சரிசி, இன்னொன்று பச்சை அம்மான் பச்சரிசி. இந்த சிவப்பு அம்மான் பச்சரிசி என்று அழைப்பது இந்த கீரையும் சிவப்பு சாயல் அடிக்கும், இந்த விதையும் சிவப்பு சாயல் அடிக்கும், இந்த தண்டும் பாருங்க சிவப்பாக இருக்கும். இந்த பாருங்க, ஆமாம், இந்த பச்சை அம்மான் பச்சரிசி என்றால் இலையும் பச்சையாக இருக்கும். இந்த பாருங்க, இது எல்லாம் அம்மான் பச்சரிசி தான். பாருங்க எவ்வளவு இருக்கு. சும்மா ஒரு கல்பான்கான இடத்துல கூட நிறைய தனிச்சையாக வளருகிற ஒரு மூலிகை தான் இது. இந்த பாருங்க, இது பச்சை அம்மான் பச்சரிசி. பாருங்க, இலையும் பச்சையாக இருக்கும், தண்டும் பச்சையாக இருக்கும். இதனை புரட்டி பார்த்தால் இன்னும் வெளிரிய நிறமாக இருக்கும். இந்த அம்மான் பச்சரிசி இந்த பாருங்க, இதுவும் பச்சை தான். இது பச்சை அம்மான் பச்சரிசி இரண்டிற்கும் மருத்துவ குணம் ஏறத்தாழ ஒரு 80% ஒரே மாதிரி. என்ன இருந்தாலும் அம்மான் பச்சரிசியில் இந்த சிவப்பு அம்மான் பச்சரிசிக்கு மருத்துவ குணம் கூட. சிவப்புனாவே பெரும்பாலும் சிவப்பு, வெள்ளை, கொஞ்சம் கருப்பு, இது கொஞ்சம் கூடுதலான மருத்துவ பயன்களை உள்ளடக்கியது. இந்த அம்மான் பச்சரிசி என்ற பெயர் ஏன் வந்தால் அம்மனுடைய பெயர். பச்சரிசி என்றால் இந்த விதைகளில் பச்சரிசியை போல் இருக்கும். இதை எளிமையாக அடையாளம் காணலாம். இந்த செடிகள் எல்லாமே ஒரே காம்பில் எதிர் திசையில் இலைகள் அமைந்திருக்கும். இந்த 2 இலைகளுக்கும் நடுவில் ஒரு முடிச்சு போன்று பாருங்க, ஒரு மறு மாதிரி ஒரு அரிசி கலந்தது தான் இது. இது அரிசி மாதிரி இருக்கும், குருணை அரிசி மாதிரி. ஆகையால் தான் இதை அம்மான் பச்சரிசி என்று அழைக்கிறோம். இதை ஒடிச்சோம்னா பால் வருமுங்க. ஆமாங்க, இந்த பாருங்க எப்படி பால் வருதுன்னு பாருங்க. வெள்ளை வெள்ளியர்னு நல்ல ஒரு பால் வரும். அப்போ இந்த மூலிகைக்கு இந்த பாருங்க எல்லாத்துலேயுமே பால் வரும். இலையை ஒடித்தாலும் உங்களுக்கு பால் வரும், எதற்குனாலும் பால் வரும். இந்த அம்மான் பச்சரிசி ஒரு மகத்தான ஒரு மூலிகை. குடற்புண்களையும், அல்சர்னு சொல்லக்கூடிய குடல் புண், இரைப்பை புண் மற்றும் வாய்ப்புண் மற்றும் வயிற்றுப்புண் அனைவற்றையும் உடனடியாக குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிகுந்த ஒரு மூலிகை இதுதான். இதை பச்சையாக அப்படியே எடுத்து நம்ம அலசிட்டு இந்த பாருங்க, இந்த இலையை கிள்ளினா கூட பால் வரும். அப்போ இந்த காம்பை நீங்கள் இப்படி கிள்ளினீங்கன்னா பால் வரும். எளிதில் நீங்கள் அடையாளம் காணலாம். இந்த மழை பெஞ்சிருச்சுன்னா எல்லா இடத்துலையும் தன்னிச்சையாக இது முளைக்கக்கூடிய ஒரு மூலிகை. அப்போ இந்த பாலை நீங்கள் முகத்தில் வர்ற பருவாக இருந்தாலும் சரி, ஆணிக்காலாக இருந்தாலும் சரி, தோல் நோயாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலையும் இந்த பாலை நீங்கள் தொடர்ந்து தேய்ச்சிட்டு வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா அது காணாமல் போய்விடும். ஆமாம், அந்த மாதிரி ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு மூலிகை. இதை நீங்கள் அப்படியே பறித்து அலசிட்டு வாயில் போட்டு ஒரு மெண்டு நீங்கள் சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போது குடல் புண்களை உடனடியாக ஆற்றுவது மட்டுமல்ல, இதற்கு பெண்களுக்கு வரக்கூடிய வெள்ளைப்படுதல் நோயை கூட முழுவதுமாக குணப்படுத்தும். இந்த அம்மான் பச்சரிசி கீரையையும் இந்த கீழாநெல்லின்னு சொல்கிறோம்ல, நீங்கள் ஏற்கனவே நம்ம தனியாக போட்டிருக்கோம். இதுதான் கீழாநெல்லி. இந்த கீழாநெல்லி இந்த கீழே வரிசையாக காய் இருக்கும் பார்த்தீங்களா, இதுதான் கீழாநெல்லி, பக்கத்துலேயே இருக்குது. அப்போ இந்த கீழாநெல்லியும் இதையும் நம்ம ஒரு எலுமிச்சங்காய் அளவு நம்ம அரைச்சி மோரில் நம்ம குடித்தோம்னா வெள்ளைப்படுதல் நோய் உடனடியாக குணமாயிரும். உடல் சூடு, வெட்டை சூடுன்னு சொல்லுவோம். அப்போ இந்த யோனியில் வர்ற அனைத்து நோய்களையும் இது குணப்படுத்தக்கூடிய ஒரு இது. கருப்பைக்கும் ஒரு அற்புதமான இது.
இது மட்டுமல்ல, ஆண்களுக்கும் இது ஒரு அற்புதமான மூலிகை. இந்த மூலிகையை இலையை நம்ம ஒரு எலுமிச்சங்காய் அளவு அரைச்சி காலை மாலை நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா விந்து முந்துதல் பிரச்சனை, கனவில் இந்திரியம் வெளியாகுகிற பிரச்சனை எல்லாம் குணமாயிருங்க. ஆமாங்க, இந்த மூலிகையை ஒரு ஆண்மையை மேம்படுத்தக்கூடியது, விந்தை கட்டிவிட வைக்கக்கூடிய ஒரு மூலிகை. இந்த மூலிகையுடைய பலன்கள் அது மட்டுமல்ல, பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு, குறிப்பாக தாய்மார்களுக்கு குழந்தை பெற்றவுடன் பால் சுரக்காது, நீங்கள் அந்த டின்னை வாங்க இந்த டின்னை வாங்கன்னு அங்கே நர்ஸு உங்களுக்கு அங்கே முதல்ல சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்க பால் சுரக்க வைக்க ஒரு வாரத்தில் முடியுமுங்க. நீங்கள் அதை நம்பி ஏமாந்து போயிடக்கூடாது. இந்த மூலிகையை தொடர்ந்து நீங்கள் காலை மாலை பத்தியமாக இருந்து ஒரு வாரம், காலையில் எலுமிச்சங்காய் அளவு உருண்டை சாப்பிடுங்க, சாயந்தரம் ஒரு உருண்டை சாப்பிடுங்க. உப்பு இல்லாத பத்தியம் இருங்க, காஃபி டீயை மட்டும் குடிக்காதீங்க. உடனடியாக ஒரு வாரம் 7 நாளில் உங்கள் பால் சுரக்க ஆரம்பிச்சிடும். எப்பேற்பட்டவங்களுக்கும் பால் சுரக்காதுன்னு கிடையவே கிடையாதுங்க. அதெல்லாம் மருத்துவர்கள் ஏமாற்றி உங்கள் தலையில் அந்த பால்டீன் மாவை விற்கிறதுக்கான சதிதாங்க அது. ஆகையால் இது கிடைக்காதவங்க கூட இதை காய வச்சு நாங்கள் நிழல் காய்ச்சலில் இதை பவுடராக்கி, அதாவது தூளாக்கி சூரணமாக்கி நம்ம கொடுக்குறோமுங்க. இது அது மட்டும்தான் அப்படின்னு கிடையாதுங்க. இந்த விட்டிலிக்கோன்னு சொல்லக்கூடிய வெண்மேகம், இந்த வெள்ளை வெள்ளையாக தோலில் வரும், அவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு மூலிகைங்க. இந்த மூலிகையோட நம்ம கீழாநள்ளியும் வில்வமும் சேர்த்து 3 மூலிகையை சேர்த்து நம்ம பவுடர் பண்ணி கொடுக்குறோம். ஆரம்ப கால இந்த விட்டிலிக்கோன்னு சொல்லக்கூடிய வெண்மேக நோயை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டோம்னா முற்றிலும் இதை குணப்படுத்திடலாமுங்க. அப்படி ஒரு அருமையான ஒரு மூலிகை தான் இந்த அம்மான் பச்சரிசி. இந்த அம்மான் பச்சரிசி எங்கேயும் கிடைக்காது அப்படின்லாம் நினைக்காதுங்க. எல்லா இடத்துலையும் கிடைக்குதுங்க. அதாவது மழை பெஞ்சிருச்சுன்னா அந்த பாருங்க, இந்த பக்கம் தார் ரோடு, இந்த பக்கம் கல், இந்த பக்கம் கட்டிடம் பாருங்க. கொஞ்சோன இடத்துல எவ்வளோ அம்மான் பச்சரிசி பாருங்களேன். எல்லா இடத்துலையும் அம்மான் பச்சரிசி வரிசையாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அம்மான் பச்சரிசி. இப்படி அம்மான் பச்சரிசி தன்னிச்சையாக வளரக்கூடிய ஒரு மூலிகையை நான் எங்கேயுமே கிடைக்கலன்னு ஏங்க சொல்கிறீங்க? எல்லா இடங்கள்லையும் தன்னிச்சையாக இந்த பாருங்க, கீழாநெல்லி வளர்றது மாதிரியே இந்த அம்மான் பச்சரிசியும் வளருதுங்க. இந்த அம்மான் பச்சரிசி மூலிகை கட்டிகளை கூட கரைக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்தது. இரைப்பை அலர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த நோயாக இருந்தாலும் சரி, இது உங்களுக்கு ஒரு உடல் சூட்டை தணித்து குளிர்ச்சியாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தாங்க இந்த அம்மான் பச்சரிசி. இந்த அம்மான் பச்சரிசியை நம்ம சூர்ணமாகத்தான் சாப்பிடணும், இல்லை பச்சையாக பாலில் அரைச்சி எலுமிச்சங்காய் அளவு சாப்பிடணும் அப்படின்னு மட்டும் இல்லைங்க. துவையல் அரைச்சி கூட சாப்பிடலாங்க. இந்த அம்மான் பச்சரிசி கீரை எடுத்து, இலையும் இந்த அரிசி எல்லாம் எடுத்து, இது கூட உளுந்தம்பருப்பு நல்லெண்ணெய் போட்டு வதக்கி நீங்கள் துவையல் மாதிரி மிளகாய் சேர்த்து அரைச்சி சாப்பிடலாங்க. பச்சையாகவும் சாப்பிடலாம். நல்ல பச்சையாக சாப்பிடும்போது அதீத பலன்கள். நீங்கள் பாலில் கலந்து சாப்பிடும்போது இன்னும் வேகமாக உங்கள் உடலில் என்னென்ன உறுப்புகளுக்கு தேவையான சத்துக்களை உடனே அள்ளி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த அம்மான் பச்சரிசி. இந்த அம்மான் பச்சரிசி நிறைய பேர் கிடைக்கலங்கிறாங்க. ஏங்க கிடைக்கல? பாருங்க, சும்மா எல்லா இடத்துலையும் நீக்க மர அடர்ந்துருக்குற இந்த அம்மான் பச்சரிசியை நீங்கள் எல்லாரும் பயன்படுத்தணும். கிடைக்காதவங்க என்னைய நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த சூரணத்தை உங்களுடைய நோய்க்கு அளவு ஏற்ப இதனுடன் கலந்த மூலிகையை நம்ம கொடுக்க முடியுமுங்க. பெண்களுடைய கருப்பையை காப்பாற்றக்கூடியது, பெண்களுடைய முக்கியமாக தாய்மார்களுக்கு பால் சுரக்க வைக்கக்கூடிய மூலிகை, மற்றும் ஆண்களுக்கு விந்து முந்துதல் பிரச்சனையை முற்றிலுமாக குணமாக்கக்கூடிய ஒரு மூலிகை, அல்சர்னு சொல்லக்கூடிய வயிற்று புண், குடல் புண்ணை முற்றிலும் குணமாக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் இந்த அம்மான் பச்சரிசி. இது எண்ணற்ற பலன்கள் இதில் நிறைய இருந்தாலும், குறிப்பாக இந்த நோய்களால் நம்ம சாதாரணமாக குணப்படுத்த முடியாமல் ரொம்ப பேர் நம்ம இதில் அவதியுறுகிறோம். ஆமாங்க, குடல் புண்ணுக்கு பால் மருந்து எடுத்து நம்ம கஷ்டப்படுறத விட இயற்கையான உண்மையான பால் வர்றத இந்த மூலிகையை நம்ம ஏங்க சாப்பிடக்கூடாது? அற்புதமான மூலிகைங்க. இந்த மூலிகை உடல் சூடை குறைக்கிறது மட்டும் இல்லை,
ஒரு அற்புதமான மூலிகை. இது கூட பாசிப்பருப்பு சேர்த்து கீரையாக கூட நீங்கள் கடைஞ்சி சாப்பிடலாம். ஆமாம், இது தாய்மார்களுக்கு மட்டுமின்றி குழந்தைகள் வரை எல்லோருக்கும் ஒரு உணவாகவும் கீரையாகவும் துவையலாகவும் இது நம்ம சாப்பிட முடியும். இது போக இந்த மூலிகையோட நம்ம கீழாநெல்லி மட்டும் சேர்த்து சாப்பிட்றது இல்லைங்க. இது கூட பல மூலிகைகளை நம்ம கலந்து கொடுக்குறோம். நோயின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம கொடுக்குறோம். இந்த பாருங்கள், பால் ஒடிச்சதுனால நம்ம பால் வந்தபடி இருக்குது. இதை எல்லோரும் அடையாளப்படுத்தி கொள்வதற்காக இந்த மூலிகையை உங்கள் முன்னால் நான் சமர்ப்பிக்கிறேன். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.